இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை புனித அருளானந்த ஜான் தி பிரிட்டோ என்று சொல்லக்கூடிய இந்திய தேசத்திற்கு வந்து, அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து மறைசாட்சியாக உயிர் நீர்த்தவர் புனித அருளானந்தர். அவர் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் தேசத்தில் பிறந்து, அவர் சிறு வயதிலிருந்தே இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், வேதபோதக பணியில் ஈடுபட வேண்டும், நற்செய்தியை பல நாடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசையோடு வளர்ந்தவர். அதிலும் குறிப்பாக புனித பிரான்சிஸ்கு சவேரியா அவரை பார்த்து அவரை போலவே தானும் வேதபோதக பணியை செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டு வளர்ந்தவர், வாழ்ந்தவர் புனித அருளானந்தர். எனவே அவர் வளர்ந்த பின்பு பட்டங்களை எல்லாம் படிப்பை எல்லாம் முடித்த பின்பு இயேசு சபையில் சேர்ந்து ஒரு அற்புதமான புனிதமான குருவாக மாறுகின்றார். மாறிய பின்பு அவர் வேதபோதக பணிக்காக இந்திய தேசத்திற்கு வருகின்றார். எனவே அவர் இந்திய தேசத்திற்கு வந்து முதலில் அவர் இயேசுவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம மக்கள்லாம் வெளியில் இருக்கிறாங்க, பிரான்ஸ் தேசத்தில் இருக்காங்க, பல நாடுகளுக்கு செல்கின்றார்கள். அப்போ முதலில் அங்கு செல்ல வேண்டும் என்றால் மொழி முக்கியம். அப்போ மொழியை கற்றால்தான் அந்த நாட்டில் நாம் வாழ முடியும். சர்வைவல் அது முக்கியம். சர்வைவலுக்கு எது முக்கியம்? மொழி முக்கியம். ஏனென்று சொன்னால் நாம் மற்றவர்களோடு பேச வேண்டும், அவர்கள் பேசுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மொழி, லாங்குவேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனவே அவர் போர்ச்சுகல் தேசத்தில் பிறந்த அவர், ஒரு போர்ச்சுகீசியராக வாழ்ந்த அவர், இங்கு நமது இந்திய தேசத்திற்கு, அதுவும் குறிப்பாக தென் தமிழகம், மதுரை மிஷன் என்று நாம் சொல்கிறோம். எனவே அந்த பகுதிகளெல்லாம் இயேசுவை பற்றிய அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக முதலில் அவர் தமிழை கற்றுக்கொள்கின்றார். தமிழை கற்றுக்கொள்வது என்பது ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் இயேசுவை நான் கொடுக்க வேண்டும், நற்செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை கற்றுதான் ஆக வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த தமிழ் மொழியை மிக தெளிவாக கண்ணும் கருத்துமாக கற்று இன்று அந்த ஓரியூர் மற்றும் தென் தமிழகம், மதுரை மற்ற அனைத்து பகுதிகளிலும் அவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்ப்போம். அவருடைய கலாச்சாரம், அவருடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், மொழி, உணவு முறை இவையெல்லாம் வேறு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நற்செய்தியை கொடுப்பதற்காக, அதுவும் குறிப்பாக இந்திய தேசத்தில், தமிழகத்தில், தென் தமிழகத்தில், அந்த மதுரை சுற்றி உள்ள பகுதிகளெல்லாம் வாழக்கூடிய மக்களுக்கு இயேசுவை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தனது கலாச்சாரம், தனது பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், தன்னுடைய மொழி எல்லாவற்றையும் அவர் மறந்து இங்கு நமது தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் கற்றுக்கொண்டு இயேசுவை கொடுப்பதற்காக வாழ்ந்தவர். அதைவிட இன்னும் ஒருபடி மேலே சென்றோம் என்று சொன்னால் தன் உயிரை கொடுத்தவர். அவர் தலை வெட்டுண்டு இரத்தம் சிந்தி அவர் சிந்தப்பட்ட அந்த மண் சிவப்பு நிறமாக இன்றும் மாறியிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஓரியூருக்கு நாம் சொல்கின்றோம், அருளானந்தரை அவரிடத்தில் ஜெபிக்கின்றோம். அவர் மரித்த அந்த இடம் செம்மண்ணாக மாறியிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மறைசாட்சியர் புனிதர்கள், மறைசாட்சியர்களுடைய இரத்தம் நமது விசுவாசத்தின் வித்து. இன்று நாம் இயேசுவை பெற்றிருக்கின்றோம், கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது போன்ற புனிதர்கள் மறைசாட்சியாக இந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்து இரத்தம் சிந்தி இயேசுவை கொடுத்ததால் தான் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய கலாச்சாரம் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம். நான் எந்த அளவுக்கு இயேசுவை பிறருக்கு கொடுக்கின்றேன்? இவர்கள் எல்லாம் மேலை நாட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அவற்றையெல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு தியாகம் செய்து இயேசுவுக்காக இந்த இந்திய மண்ணில், குறிப்பாக தமிழகத்திலும் தென் தமிழகத்தில் அவர்கள் இந்த நற்செய்தி பணியை ஆற்றி
இரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மறைசாட்சியாக மரித்து இயேசுவை கொடுத்தார்கள். எனது கலாச்சாரம் தமிழ் பண்பாடு. நான் தமிழ் மொழியை நன்றாக பேசுகிறேன். ஆனால் இயேசுவை எந்த அளவுக்கு நான் மற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். எனவே புனித அருளானந்தருடைய நினைவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தை, இயேசுவை நாம் வாழ்வோம். அந்த விசுவாசத்தை, நற்செய்தியை, இயேசுவை வாழ்ந்தாலே அது பிறருக்கு நற்செய்தி பணியாக, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு பணியாக அமையும். எனவே இயேசுவை, நாம் பெற்ற இயேசுவை, நற்செய்தியை வாழ்வோம். நம் வாழ்வு பிறருக்கு இயேசுவையும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பணியாக அமையும். ஆம்.